பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையின் 5 முக்கியமான தூண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எப்படின்னா வாழலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் என்கிறது தான் ஒரு 5 காரியங்களாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சத்தியத்தின் பாதையில் நடப்பது. சத்தியத்தை விட்டுட்டு இன்னைக்கு எதெல்லாமோ பின்பற்றிட்டு போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். அதனால சத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 8:32 போடப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அங்கே நம்ம அலைந்து திரிந்து இதை கேட்கவா அதை கேட்கவா இதை பண்ணவா அதை பண்ண ஒன்றும் வேணாங்க. வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஏசப்பாவுடைய வார்த்தை சத்தியம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, அதை பின்பற்றினாலே நம்மளுக்கு போதுமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகரியா 8:19 போடப்பட்டிருக்கிறது கடைசி பகுதியில், ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தை விட்டுட்டு சத்தியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்தியத்தில் அநேக குளறுபடிகள், சத்தியத்தில் அநேக மாறுபாடான கருத்துக்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. சத்தியத்தை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்தமான வாழ்க்கை. எப்படின்னா வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தவறான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புவது பரிசுத்தமான வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 6:11 போடப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:11 சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆவினால கழுவப்பட்டு இருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றும் வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா எபிரேயர் 12:14 போடப்பட்டிருக்கு, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 12:14 யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாய் இருப்பதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். யாருன்னா எப்படின்னா வாழ்றாங்க, நம்மளும் அப்படியே வாழலாம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவன் நம்மை அதற்கு அழைக்கவில்லை. அப்புறமா போடப்பட்டிருக்கு அதற்கு கீழாகவே 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிக்க முடியாது. இயேசுவை தரிசிக்கணும், இயேசுவோடு நான் பேசணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் பக்தி அண்ட் விசுவாசம். எவ்வளோ நல்ல ஒரு காரியம் போடப்பட்டிருக்குது பாருங்க. பக்தி இல்லாத விசுவாசம் இல்லாத பக்தி ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால. சங்கீதம் 5:7 போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 5:7 உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே நான் பய பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். நம்ம இந்துக்களாக இருந்தபோது ஆண்டவருக்கு இருந்த விக்கிரகங்களுக்கு இருந்த அந்த ஒரு பக்தி இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதே பக்தி நம்மளுக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பேதுரு 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேதுரு 1:1 பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளினாலே கணவரை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்றும் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ பக்தி எவ்வளோ முக்கியம், விசுவாசம் எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். மூன்றாவது பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 7:1 போடப்பட்டிருக்கிறது, எல்லா அசூசி நீங்கள் நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயபக்தியோடு பூரணப்படுத்த கடவோம். எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. 4வது ஆத்தும ஆதாயம்.
ஆத்தும ஆதாயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது போடப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் 47:6 போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 47:6 இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால ஆத்தும ஆதாயம் செய்வது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஆத்தும அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது? நீதிமொழி சங்கீதம் 57:6 போடப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. அப்போ இந்த ஆத்துமா எவ்வளோ முக்கியம் பாருங்க. சங்கீதம் 49:7 அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலக பிரகாரமாக நம்ம பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆத்தும ஆதாயம் 4வது காரியம் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற அந்த ஆத்தும ஆதாயங்கிறது விலையேற பெற்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 5வது பார்க்கிறோம், நற்கிரியைகள். நற்கிரியைகள்ல நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது பார்க்கிறோம், அன்றியும் எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2வது பார்க்கிறோம், நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 1 யோவான் 1:11 போற்றப்பட்டிருக்கிறது, நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களை படிக்க வைக்கிறது, மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. மத்தேயு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை கண்டு உங்கள் பரலோகத்தின் தேவன். இதிலிருந்து ஆண்டவருக்குள் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 2வது, ஆண்டவருடைய நாமத்தை எவ்வளவாக நம்ம மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோங்கிறதையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.